நம்ம 2023 அந்த காலகட்டங்களில் பண்ண மிஸ்டேக்கை கத்துக்கிட்டு ஆல்ரவுண்டர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு உள்ள கொண்டு வந்ததுனால தான் இந்த விக்டரி நம்ம கிடைச்சது. உண்மையிலே வந்து ஒன் டே கிரிக்கெட்ல வந்து ஜாம்பவான்கள் ஆஸ்திரேலியா அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஜாம்பவான்லாம் கிடையாது. ஒன் டே கிரிக்கெட்ல நாங்க தான் ஜாம்பவான். அப்கோர்ஸ் வி ஹேட் ஒன் பேட் டே. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தோம். ஹோல் டீம் பிளேட் வெரி வெரி வெல். அந்த விக்கெட் குல்தீப் யாதவ் வந்தோடனே டபக்குன்னு வந்து ரச்சிந்திர ரவீந்திரா தூக்கி விட்டதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இடையே கண்ணு ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. 8 பேட்ஸ்மேன்ஸ்ல யாருமே சுத்தர பேட்ஸ்மேன் கிடையாது, எல்லாருமே ப்ராப்பர் பேட்ஸ்மேன். அதுவும் ஜடேஜாலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளாக் அந்த அந்த கருப்பு ட்ரெஸ் பார்த்தாலே அடிப்பாரு அவர். குல்தீப் யாதவ் இல்லாமலாம் போக முடியாது, ரிஸ்ட் ஸ்பின்னர் தேவைதான், பட் வேற வழி இல்லை அப்படின்னு. பட் அவர் தான் வந்து இரு எல்லாம் என்ன எல்லாரும் வரும் சக்கரவே பார்த்துருக்கீங்க, நான் இருக்கேன் பாருங்க விக்கெட் எடுக்கிறேன்னு ரச்சிந்திரனோட விக்கெட்டை பிரேக் த்ரூ கொடுத்தது தான் மேட்சே மாத்திச்சு. தேவர் 69 for 1 in 10 overs. ஞாபகம் உண்மையிலே வந்து டாரல் மிச்சலுக்கும் வில்லியம்சனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையில வந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி ஒண்டர் மூமெண்ட். ஜடேஜா எல்லா மேட்ச்லயும் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லா மேட்சும். ஓகேவா? அதுவும் அவர் டீப் டவுன் தி ஆர்டர் அப்படி ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்ற தைரியத்துல தான் பாண்டியாவால தூக்கி பலான்னு 6 அடிக்க முடியும். ஷமி வந்து ஃபாஸ்டிங்ல இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அந்த ஆங்கிள் பெயின் இருக்கு. இருந்தாலும் ஒரு சீனியரா நம்ம விளையாடணும், இந்த நேரத்தை விட்டுட்டு போக கூடாதுன்னு he was standing till the end. அது உண்மையிலே அப்ரிஷியபிள். ஹர்திக் பாண்டியா வரும்போதெல்லாம் என்னால 2 3 ரன்லாம் ஓட முடியும், ஒன்லி 6 அப்படின்ற மாதிரி தூக்கி அந்த பலாறு ஒரு 6 ஒரு 4 ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல அடிச்சு அந்த டார்கெட்டை ஒரு 10 12 18 அப்படி கொண்டாடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவரோட பிளஸ். எக்ஸலன்ட் ஃபீல் செட்டப். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஆஸ்திரேலியா எப்படி இந்தியா கிட்ட போலிங் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு போலிங் இந்தியா கிட்ட பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவோட போலர்ஸ் எப்படி டீப்பா பார்த்து போகாண்டு. அந்த 11 ஓவர்லேருந்து 40 ஓவர் வரைக்கும் எவ்வளவு அழகா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாங்க. ஒரு பால் பிசிறு தட்டல. நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பார்க்கவே முடியல. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கான்பிடன்ஸ் உங்களுக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸை விடவே விடாம கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸ் பண்ண வேலை எக்ஸெப்ஷன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்தியாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நொடி இது. ஏன்னா ஆஃப்டர் 12 இயர்ஸ் சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு ஸ்பெஷலானது என்னன்னா, தொடர்ந்து 8 மாசம் கூட ஆகல 2வது ஐசிசி கன்சிக்யூட்டிவ் சாம்பியன். அதுவும் 2023 ஃபைனல் மட்டும்தான் நம்ம கடைசி நாள் எல்லாத்துலயும் தோத்துருக்கோம். எல்லாத்துலயும் அன்டிஃபிட்டடா இருந்திருக்கோம். இது இந்தியாவோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லல, எப்படி இருக்குன்னு. உண்மையிலே வந்து ஒன் டே கிரிக்கெட்ல வந்து ஜாம்பவான்கள் ஆஸ்திரேலியா அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஜாம்பவான்லாம் கிடையாது. ஒன் டே கிரிக்கெட்ல நாங்க தான் ஜாம்பவான் பண்ணிட்டாங்க. அப்கோர்ஸ் வி ஹேட் ஒன் பேட் டே. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தோம். ஸோ நானும் அந்த ரெக்கார்ட் பார்த்தேன். 23 மேட்ச்ல என்னவோ வந்து 22 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒன்னே ஒன்று தோத்திருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட் வாஸ் அன் ஃபைனல். பட் அதையும் வந்து ஆக்சுவலா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமா அவங்களே செமிஃபைனல் தோக்கடிச்சு we have again proved what we are. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். ஐ மீன் லைக் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, நான் சொல்லிட்டே இருந்தேன் ரோஹித் சர்மாவும் விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கிறேன், விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும், ரோஹித் சர்மாவும் விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு அவர் சூப்பரா விளையாடினார். அண்ட் இன் சச் அ பேட் கண்டிஷன்ஸ் 76 ரன் அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த கேம் ஹி பிளேட். எஸ்பெஷலி கேஎல் ராகுல் ஏன் 5th டவுன், கேஎல் ராகுல் ஏன் 5th டவுன் கேள்வி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம கனா படத்துல அவர் சொல்லுவாரு, அவ்வளவு ஒதுக்கி வைக்கல, பதுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறவர். அந்த மாதிரி அவரை வந்து இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக டவுன் தி ஆர்டர் கொடுக்கல. இந்த ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அவரால் மட்டும்தான் முடியுன்றதுக்காக தான் அவர் டவுன் தி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹி பிளேட் எக்ஸப்ஷனலி வெல். ரொம்ப காமா கடைசி வரைக்கும் இருந்து, அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் அவர் உள்ள வரும்போது என்ன ப்ரெஷர் இருந்தோ அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ற மாதிரி சூப்பரான ஷாட்ஸ்லாம் ஆடி நம்மள மேட்சுக்கு க்ளோஸா கொண்டு வந்தாரு. இட் வாஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல் டு வாட்ச். லைக் கிட்டத்தட்ட 50 runs டு வின்னோ இல்ல 42 runs டு வின்னோ இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா உள்ள வந்தாரு. எல்லாருமே கொஞ்சம் எங்க வீட்டுல பயந்தாங்க. நான் சொன்னேன் இல்ல பயப்படலாம் வேணாம், ஹார்திக் பாண்டியா வில் ஃபினிஷ் இட் ஃபார் ஹிஸ். தாராளமா அவர் ஒரு 20 ரன்னுக்குள்ள கொண்டாந்தாலே போதும், ஜடேஜா முடிச்சிருவாங்க அப்படின்னு. வாய் வைக்காத ஜடேஜா எல்லாம் வரவேணாம், இவங்களே முடிக்கிட்டு. நான் ரியாலிட்டி சொல்றேன், ஜடேஜா தான் வின்னிங் ஷாட் அப்படின்னு. இட் ரியலி வொர்க்ட் அவுட். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச். அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. ரைட் ஃப்ரம் த பீப்புள் ஆன் த பிரசன்டேஷன் அண்ட் கிவிங் மெடல்ஸ் எல்லாருமே அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்தது. இன்னைக்கும் குரூஷியலான ஒரு பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் விக்கெட் வில்லியங்க அவர் எடுத்தது. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் பிரேக் த்ரூ கொடுத்ததெல்லாம் இட் இஸ் ரியலி ஹாப்பி டு சி. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் இவ்வளவு சூப்பரா அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம இந்தியாவே ஆஸ் அ ஹோல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட், ஸ்ரேயஸ் ஐயரும் தமிழர் தான். அவர் இருக்கிற ஊர் வந்து பாம்பே அண்ட் புனே அவங்களுக்கு எல்லாம் விளையாடி இருந்தாலும், பட் ஹி இஸ் ஆல்சோ, அவர் பூர்வீகமா மட்டும் இல்ல, இப்பவுமே அவருடைய திருமண முறைப்படி எல்லாமே அவர் வந்து தமிழர் தான். அவர் 48 ரன்ஸ் அடிச்சாரு. இவர் 2 ரன் அடிச்சிருந்தா 50 ஆன குரூஷியல் மொமெண்ட். அண்ட் வாட் அ வே டு பிரிங் இட். என்ன ஒரு பிரஷர் விராட் கோலி அவுட் ஆன அந்த ஒரு சடன் மொமெண்ட்ல ஹி கேம் இன்.
அப்படிங்கிறப்ப எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அண்ட் த சேம் திங் ஆல்மோஸ்ட் சிமிலர் திங் ஹேப்பன்ட் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் 2023. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he was playing very well. ஒரு ரன்ல வந்து லாஸ்ட் மேட்ச் 86 அடிச்ச விராட் கோலி ஆடினப்ப இவர் ஆடினது வந்து ஐ மீன் விராட் கோலி அவுட் ஆனப்ப இவர் வந்து ஆடினது வந்து இட் வாஸ் ஃபேபுலஸ் டு வாட்ச். அண்ட் அந்த அந்த ஒரு டீப் என்ன சொல்ற அந்த ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் திசையில 4 அடிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு இப்ப இருக்கிற பேட்ஸ்மேன்ல. அது 2 பேர் தான் சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், இன்னொன்னு வந்து கேஎல் ராகுல். அப்கோர்ஸ் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு ஷாட் அங்க அடிச்சாரு, பட் ஸ்டில் ரொம்ப கன்சிஸ்டன்டா அந்த இடத்துல அடிக்கிறாரு, தேவையான இடத்துல பவுண்டரிஸ் கொடுக்குறாரு. ஸோ த ஹோல் டீம் பிளேட் வெரி வெரி வெல். அந்த விக்கெட் குல்தீப் யாதவ் வந்தோடனே டபக்குன்னு வந்து ரச்சின் ரவீந்திரா தூக்கி விட்டதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இடையே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. டீம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்தியாவோட ஹோம் சீரிஸ் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா லாஸ்ட், காம்பீர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள். ஆனா பொறுமையா இருங்க, உங்களுக்கு பெருசா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சாம்பியன்ஸ் ஃபுல்லாமே ஒரு கிளியர் மைண்டோட இருந்தார். அவர் டீம் எடுத்தப்பயே வந்து அவ்வளவு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த டீம் அறிவிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வர ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் போய் டீமே லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அப்பையில இருந்து இப்போ வர அந்த கௌதம் கம்பீரோட மைண்ட் செட், அந்த 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போன்றது, அந்த ரோஹித் சர்மா, ஃபர்ஸ்ட் நம்ம கௌதம் கம்பீர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இந்த டீமோட பிக் வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல வந்து ரோஹித் சர்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே இன்னும் நிறைய டெப்த் அதுல தெரிஞ்சது. இது வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருந்திருக்கோம். நான் ஆனா முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு தெரியும், ஐ மீன் அந்த டெப்த், அவர் சொன்ன அந்த டெப்த்தோட அந்த ஒரு எசன்ஸை நான் பார்த்தது வந்து செமிஃபைனல்ல. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த டீம் அறிவிச்சப்பவே 4 ஆல்ரவுண்டர் இருக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிளஸ், சூப்பரான விஷயம். நான் சொல்றது வருண் சக்கரவர்த்தி வரதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மினிட்ல ஜெய்ஷ்வாலுக்கு பதிலா அடிச்சுனாரு. அது அவருடைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அது பார்த்ததுக்கு அப்புறம். பட் அதுக்கு முன்னாடி வந்து வாஷிங்டன் சுந்தர், இந்த பக்கம் வந்து ஜடேஜா, அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், 4 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ். அப்போ ஓபனர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இல்ல. ஓபன் தானா, நான் இப்படியும் சொன்னேன், ஓபன் 50 ஓவர் கிரிக்கெட்ல வந்து ரோஹித் சர்மாவையும் கோலியும் குறைச்சிட போடாதீங்க, பிஜிடி வேற கதை. பட் ஸ்டில் அவங்க வந்து இன்டென்டோட விளையாடினா கப்பு நமக்கு தான் அப்பவே சொன்னேன். ஸோ அந்த ஒரு அதாவது எந்த ஒரு நம்பிக்கையில சொன்னேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம தோத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், we had only one all-rounder, that is ரவீந்திர ஜடேஜா. மற்றபடி வேற யாரும் ஆல்ரவுண்டரே இல்லை. அதுவும் 5 bowlers தான் ஸ்ட்ரிக்ட்லி, we didn't have any bowling option. பட் நீங்க வந்து இந்த முறை ஆல்ரவுண்டர்ஸ் 3 பேர், ஓகேங்களா. வாஷிங்டன் சுந்தர் வருவாருன்னு நினைச்சோம், பட் அவர் என்ட்ரி 3 ஆல்ரவுண்டர்ஸ் டீம்லயே, பிளேயிங் 11லயே. அதை தவிர்த்து வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சேர்த்து 4 ஸ்பின்னர்ஸ். அப்படிங்கிறப்போ சூப்பரான ஒரு bowling லைன், ஒரு எக்ஸலன்ட் bowling லைன், ஓகேங்களா. இன்னைக்கு நீங்க லிட்டரலா பாத்தீங்க, ஷமி வாஸ் நாட் அட் இட்ஸ் பெஸ்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா வாஸ் வெரி வர்ஸ்ட். அவருக்கு வந்து அவரோட பெஸ்ட் போடவே முடியல. ஆனா அது இல்லாமலே நம்மளால இவ்வளவு அழகா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. 11 ஓவர்ல இருந்து 40 ஓவர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க ரன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மி, 101 நோ தான். சோ சச் a wonderful bowling போட்டது வந்து ஸ்பின்னர்ஸ். சோ அந்த வகையில ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ரெடி பண்ணிருந்தாங்க. இன்னொன்னு பேட்டிங் ஆர்டர் எவ்வளவு டெப்த், இன்னைக்கு அந்த டெப்த்தோட கிளாரிட்டி நம்ம பார்த்தோம். அவங்களும் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா பேட்ஸ்மேன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் செமிஃபைனல் இந்த இன்டர்வியூ சொன்னேன். ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட பேரையும் சொல்லி நீங்க பாருங்களேன், ரோஹித் அவுட் பண்ணிட்டப்பா அப்பா ஐயா ஜாலி, கில் அவுட் பண்ணிட்டா ஐயா ஜாலி, இன்னும் கோலி வராரு, இவரு பயங்கர பெரிய விக்கெட் இவர் அடியா, என்ன ஸ்ரேயஸ் ஐயர் வராரு, அவர் அதோட பயங்கர, அவர் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற கோலி மாதிரி அவரோட விக்கெட் எடுறியா, யாரு அந்த பையன் அக்ஷர் பட்டேல் திடீர்னு தூக்கி 6 அடிக்கிறான், இவன் விக்கெட் எடுத்தாச்சு அப்பாடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் பேட்டிங்கே ஆரம்பிக்குது. கேஎல் ராகுல் உள்ள வர்றாரு, டே இவன் ஓபனர் இல்ல அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி அப்புறம் கேஎல் ராகுல், அப்புறம் பாண்டியா, அதுக்கப்புறம் ஜடேஜா. சோ 8 பேட்ஸ்மேன்ஸ்ல யாருமே சுத்தர பேட்ஸ்மேன் கிடையாது, எல்லாருமே ப்ராப்பர் பேட்ஸ்மேன். அதுவும் ஜடேஜாலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளாக் அந்த கருப்பு ட்ரெஸ் பார்த்தாலே அடிப்பாரு. அவர் எவ்வளவு மேட்சஸ் நியூசிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு தடவை தோனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு தடவை நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக. இன்னொரு தடவை அதே மாதிரி வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட தோனியோட 2 பேரோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு டை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2019ல ஜடேஜா சூப்பரா இவருக்கு யாரு நியூசிலாந்துக்கு எதிராக ஆடி அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது. சோ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கிற ஜடேஜா உள்ள வரும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். சோ சச் பேட்டிங் லைன் அப் ரொம்ப அழகா யோசிச்சு, எனக்கு பேட்டிங்கும் வேணும், எனக்கு வந்து போலிங்கும் பெருசா வேணும் அப்படின்னு அவ்வளவு அழகா ஆல்ரவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 2023 அந்த காலகட்டங்கள்ல பண்ண மிஸ்டேக்க கத்துக்கிட்டு ஆல்ரவுண்டர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு உள்ள கொண்டு வந்ததுனால தான் இந்த விக்டரி நம்ம கிடைச்சது. பட் அது மட்டும் இல்ல, டாப் ஆர்டர்ஸும் they did their job. என்னைக்குமே டாப் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொதப்பல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. of course not on 2023, but still I'm saying. பட் டாப் ஆர்டர்ஸ் சொதப்புனப்ப கூட அழகா வந்து மிடில் ஆர்டர்ஸ்லாம் வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் நடந்துச்சு. பட் இந்த டோர்னமெண்ட்ல டாப் ஆர்டர்ஸ்மே நல்லா விளையாடி இருக்காங்க. ஒரு ஃபைனல்ல 251 சேஸ் பண்ணும்போது 100 பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது எக்ஸெப்ஷனல் ஒர்க். சோ ஆஸ் அ ஹோல் மொத்த டீமும் நல்லா பெர்ஃபார்ம்.
இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ பத்தி பேசணும். பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர பத்தி. ஏன்னா, இந்தியால இருக்க டாப் பவுலர்ஸ் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் 9 விக்கெட், சமி 9 விக்கெட், குல்தீப் 7 விக்கெட், அக்சர் பட்டேல், ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் டீசென்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவுலிங் யூனிட்டே எவ்வளவு துபாய்ல அதுவும் புது கண்டிஷன்ல எல்லாரும் ஆட போறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆனாங்க. இப்போ ஒரு வெற்றிக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ஆயிருப்பாங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வருண் சக்கர் இந்த போலர்ஸ்ன்னோனே வருண் சக்கரவர்த்தி தான் இருக்குங்க. 2021 இதே துபாயில தான் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எக்ஸிட் ஆனாங்க T20 வேர்ல்டு கப் நடக்கும்போது. அண்ட் ஃபார் எவர் வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான்ட்ட தோத்துட்டு வெளிய வந்தோம். தட் வாஸ் அ பெயின்ஃபுல் மொமெண்ட். அப்ப டீமை விட்டு டிராப் செய்யப்பட்ட வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் அதே துபாயில சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியன் டீமுக்காக விளையாடி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்றதே பேர் அளவுக்கு நாட் எக்ஸாக்ட்லி லைக் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ரச்சின் ரவீந்திரா. பட் ஸ்டில் ஒரு வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னா எல்லாரும் இவர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருக்காருன்னா வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு சூப்பரான ஒரு மூமெண்ட் அது. அண்ட் அவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டினா அவர் ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி ஆக்ஷன் வச்சு ஸ்பின் போடுறாரு. அதுதான் பியூட்டியான ஒரு விஷயம். பேசுமே இருக்கு சில நேரத்துல ஸ்பின்ல. அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க. குல்தீப் யாதவ் என்ன ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாருங்க. நான் வந்து ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் வாட் ஐ செட். லைக் நீங்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா வேற வழியில குல்தீப் யாதவ் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ஆனா அப்பவுமே நான் சொன்னேன் குல்தீப் யாதவ் இல்லாமலாம் போக முடியாது. ரிஸ்ட் ஸ்பின்னர் தேவைதான். பட் வேற வழி இல்லை அப்படின்னு. பட் அவர் தான் வந்து இரு எல்லாம் என்ன எல்லாரும் வருண் சக்கரவர்த்தியே பார்த்துருக்கீங்க. நான் இருக்கேன் பாருங்க விக்கெட் எடுக்கிறேன்னு. ரச்சிந்திரனோட விக்கெட்டை பிரேக் த்ரூ கொடுத்தது தான் மேட்சே மாத்திச்சு. தேவர் 69 ஃபார் 1 இன் 10 overs. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 ரன் ரேட். செம்ம பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த ஒரு விக்கெட் எடுத்தாங்க. உண்மையிலே வந்து டாரில் மிச்சலுக்கும் வில்லியம்சனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையில வந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி ஒண்டர் மூமெண்ட். அண்ட் வி கான்ட் ஃபர்கெட் அக்சர் பட்டேல் ரைட். ஒரு பக்கம் போலிங்ல சூப்பரா விக்கெட் எடுத்து தராரு. தேவையான பிரேக் த்ரூ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்பப்ப 2 விக்கெட் 1 விக்கெட் எப்பப்பெல்லாம் பிரேக் த்ரூ தேவை அப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் ஃபீல்டிங்ல ஒரு சூப்பர் கேட்ச் பிடிக்கிறது, ஒரு சம ரன் அவுட் குரூஷியல் மொமெண்ட்ல பண்றது, இது ஒரு பக்கம். எல்லா மேட்சுமே ப்ராப்பர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. குறைஞ்சது 20% 28 ஒரு மேட்ச்ல, 32 ஒரு மேட்ச்ல. அந்த மாதிரி சோ குரூஷியல் ரன்ஸ் அந்த மொமெண்ட்ல வந்து டீமே கொஞ்சம் திணற, ஐயோ என்னடா இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல கொஞ்சம் குயிக் ரன்ஸ் கொண்டாந்துருவாரு. ஏன்னா விராட் கோலி வந்து இப்ப விக்கெட் வந்துச்சு அப்படின்ற மொமெண்ட்ல விராட் கோலியும் கில்லும் கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலாம். விராட் கோலி கொஞ்சம் நான் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும் பால் வேஸ்ட் பண்ணலாம். அப்படி ஒரு டீசிலரேஷன் நடக்கிற நேரத்தில் டக்குன்னு ஆக்சிலேட் பண்ணி ஒரு 28 ரன் கொண்டாடுறாரு அப்படின்னா அக்சர் பட்டேலோட அந்த ஒரு அடிஷன் டீம்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் ஹி பெர்ஃபார்ம்ட் எக்ஸெப்ஷனலி. அண்ட் ஜடேஜா எல்லா மேட்ச்லயும் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லா மேட்ச்லயும். ஓகேவா? அதுவும் அவர் டீப் டவுன் தி ஆர்டர் அப்படி ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்ற தைரியத்துல தான் பாண்டியாவால தூக்கி பலான்னு சிக்ஸ் அடிக்க முடியும். ஸோ ஹிஸ் ரோல் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் நாட் டு ஃபர்கெட் பாண்டியா நமக்கு வந்து ஒரு நம்மளால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு போக முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலரா இருந்தனால தான். அண்ட் அவர் சில நேரத்துல டக்குன்னு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வந்து he was actually taking a wicket. சோ அவர் வந்து நிறைய நேரங்கள்ல ஒரு முக்கியமான விக்கெட் வந்து குரூஷியலான விக்கெட் எடுத்திருக்காரு. நாட் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. ஐ திங்க் இட் வாஸ் சம் அதர் டீம். ஐ மீன் இட் வாஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நான் நினைக்கிறேன். கடைசி நேரத்துல நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா. யா நியூசிலாந்து இல்ல அது நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா இனிஷியல் விக்கெட். நான் சொல்றது கடைசி நேரங்கள். So he has done a lot of wonderful breakthroughs, but of course breakthrough நீங்க சொன்ன அந்த விக்கெட் அவர் பாண்டி எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் தட் மேட்ச் இம்பார்ட்டன்ட் தான் undoubtedly. So all the bowlers are exceptional. இப்போ நான் லாஸ்டா ஷமிக்கு வரேன். ஷமி வந்து ஃபாஸ்டிங்ல இருக்காரு புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அந்த ஆங்கிள் பெயின் இருக்கு. இருந்தாலும் ஒரு சீனியரா நம்ம விளையாடணும், இந்த நேரத்துல விட்டுட்டு போக கூடாதுன்னு he was standing till the end. அது உண்மையிலே அப்ரிஷியபிள். இன்னைக்குமே ஒரு டிராப் இருந்தாலும் சான்சஸ் அவரே தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதே மீறி 2 விக்கெட் எடுக்கிறாரு. சோ ஷமியோட போலிங் சூப்பரா இருக்கு. நல்ல லைன் அண்ட் லென்த் போட்டார் இன்னைக்கு. ஒரு சில நேரங்கள்ல வந்து we didn't capitalize in the sense நம்ம கொஞ்சம் தேவையில்லாத லூஸ் பால்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாலும் predominant ஆஃப் த டைம் வந்து ஷமி வாஸ் ஆன் டு த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். அதுவும் நிறைய இடத்துல ரச்சின் ரவீந்திராவோட மொமெண்ட் அவர் பயங்கரமா குறைச்சு கொண்டாரு. அது நம்ம மறக்க முடியாது. ஒரு ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் நிறைய ஓவர்கள்ல ரச்சின் ரவீந்திரா இருக்கும்போதே வாஸ் ஏபிள் டு புட் கிரேட் பால்ஸ் அந்த கிரேட் ஆன் கிரேட்டர் ஏரியாஸ். அதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் துபாயை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாலே போதும். அதை கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு போலர் தான் இவர் தான். அதை எக்ஸலண்டா பண்ணாரு. ஸோ த ஹோல் போலிங் யூனிட் ஷோட் வாட் தே ஆர் மென்ட் ஃபார் அண்ட் வாட் அ போலிங் ரொட்டேஷன் ரோஹித் சர்மா. அதாவது உங்களுக்கு நல்ல நிறைய போலர்ஸ் இருக்கிறது மேட்டர் கிடையாது. அது எந்தெந்த நேரத்துல யாரு கொடுக்கணுங்கிறத அழகா தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல்ட் செட்டப் பண்ணாரு. அண்ட் முறையா இந்தியா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ பேட்டர்ஸ் பத்தி பேசி ஆகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரோஹித், கில் அண்ட் கோலி, ஸ்ரேயஸ் அண்ட் கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல்,
பேசும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்ட போட்டிருக்காங்க. எல்லாருமே டீசென்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ரோஹித் நீங்க கொஞ்சம் நிண்டு ஆடுங்க அப்படின்னு. இன்னைக்கு அவரால ஆட முடிஞ்சத பார்த்தோம். சோ எப்படி இருந்துச்சு பிரதர் இந்த பேட்டிங் இல்லங்க, கான்ட்ரிபியூஷன்? இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எல்லாம் நின்னு ஆடல. அஃப்கோர்ஸ் ஹி வேஸ்டட் சம் பால்ஸ். இவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் வரும்போது நிறைய டாட்ஸ் அதுல கொடுத்திருந்தார். சாண்ட்னரோட ஃபர்ஸ்ட் ஓவர் வரும்போது அட் வாஸ் ஆசம். ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டாப்ஸ் தேவைப்பட்டது. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம் அவர் என்னைக்குமே குறைய விடல. எப்ப அவர் வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சு அதை விட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணதோ அப்பதான் அவர் அவுட் ஆறது க்ளோஸா வந்துச்சு. சோ இது வந்து அவரோட நேச்சுரல் கேம் இல்ல அப்படின்னாலும் இதோட நேச்சுரல் கேம் ஆயிடுச்சு இப்போ. சோ ஹிட்டிங்க்கு தான் அவர் வந்து கலக்குறாரு. அண்ட் ஹி டிட் தட் வெரி வெல். அண்ட் எஸ்பெஷலி இந்த பிட்ச்ல 251 தான் டார்கெட். நம்ம கொஞ்சம் நின்னு தான் ஆடணும்ன்ற சிச்சுவேஷன்ல அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு சிக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ். அது செம்ம எனர்ஜி கொடுத்துச்சு டீமுக்கு. அப்ப இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிக்க தான் போறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு டீம்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடிச்சாரு சிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சிக்ஸ் அடிச்சாரு. சோ அந்த லெவலுக்கான அந்த ஒரு அக்ரெஷன், அந்த ஒரு தைரியம் எல்லாம் வந்து யாருக்கும் அவ்வளவு ஈஸியா வராது. தட் டு பீங் எ கேப்டன். சோ ஹி பிளேட் அ ஃபேபுலஸ் நாக் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட். அண்ட் கம்மிங் பேக் டு கோலி, இன்னி மேட்ச்ல அவர் அவுட் ஆனது வெரி அன்பார்ச்சுனேட். ஒரு எக்ஸப்ஷனல் டெலிவரி. ஒரு செகண்ட் பால்லே அந்த மாதிரி ஒரு பால் போறதெல்லாம் வந்து கொலவெறின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் டெலிவரி அது. பட் ஸ்டில் அவரை வந்து நம்ம குறைச்ச இடம் போடவே முடியாது. ஏன்னா நம்ம ஃபைனல் வந்ததுக்கு ரீசனே அதுதான். அண்ட் ஹி வென்ட் அவுட் ஃபார் அ வண்டர்ஃபுல் டெலிவரி. எனக்கு அதுதான் சந்தோஷம். நீங்க எப்பவும் போல வந்து மறுபடியும் ஒரு லெக் பிரேக்குக்கோ இல்லைன்னா ஒரு அவுட் சைட் ஆஸ்டம்க்கோ நீங்க போய் கொண்டி அவுட் ஆயிருந்தீங்கன்னா, போன மேட்ச் அவர் நல்லா ஆடினாலே இந்த மேட்ச் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருப்பார். பட் அந்த இன்கமிங் டெலிவரி எக்ஸலண்டா போட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. சோ ஹி லாஸ்ட் ஹிஸ் விக்கெட். பட் தட் டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸ் என்னமா விளையாட்டாரு. அந்த 48 ரன்ஸ் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள். இதே அவர் ஆர்ல ஒரு தூக்கி ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆயிருந்தாலும் திட்டிருக்கலாம். பட் அது வந்து அவர் லெக்ல ஆக்சுவலா அந்த ஒரு ஃபீல்டர் தாண்டி அடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. அண்ட் இட் வாஸ் a சடன் டெசிஷன். இந்த பால் அழகா ஐ ஹேவ் a scope for run ன்னு அடிச்சாரு. கட்சியில இட் வாஸ் wonderful field setup and what a catch by him. So ஸ்ரேயஸ் ஐயரையும் குறை சொல்ல முடியாது. 48 in that moment was very crucial. And coming back to அக்சர் பட்டேல், ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் வின்னதுக்கு அப்புறம் கூட பலார்னு ஒரு ஷாட் ஒன்று அடிச்சு நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் கேம் இன்னும் என் கையில இருக்குடா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் ஹி கேவ் தட் கான்ஃபிடன்ஸ் டு கேஎல் ராகுல் அன்டவுட்டட்லி. ஸோ அதனாலதான் கேஎல் ராகுல் ஒரு பக்கம் இன்னுமே அவருடைய நேச்சுரல் கேமை விளையாட முடிஞ்சது. அண்ட் வாட் நாட் டு ஃபர்கெட் ஹர்திக் பாண்டியா. வரும்போதெல்லாம் என்னால 2-3 ரன்லாம் ஓட முடியாது. ஒன்லி 6 அப்படின்ற மாதிரி தூக்கி அந்த பலார்ல ஒரு 6 ஒரு 4 ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல அடிச்சு அந்த டார்கெட் ஒரு 10, 12, 18 அப்படி கொண்டாடுறாரு பாத்தீங்களா? அதுதான் அவரோட பிளஸ். ஏன்னா என்னைக்குமே என்னதான் நீங்க வந்து ஒரு நல்ல மொமெண்ட்ல இருந்தாலும் அந்த டார்கெட் வந்து ஒரு 40-20s இருக்கும்போது ஒரு 5 விக்கெட், 40-30s இருக்கும்போது அந்த 5 விக்கெட் போயிடுச்சுன்னா கூட ஒரு பயம் வரும். அதே டார்கெட் ஒரு 18-20 கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 விக்கெட் தான் கையில இருக்குனாலும் தைரியமா ஆடுவீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் எவனா ஒருத்தன் சுத்தினா கூட 4 போயிடும் அப்படின்ற ஒரு தைரியத்துல. சோ அந்த மொமெண்ட்டை கிராப் பண்ணி கொண்டு வரதே அவர் அடிக்கிற அந்த சிக்ஸஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேஎல் ராகுல் அகைன் அண்ட் அகைன் இஸ் ப்ரூவிங். என்ன நீ எந்த பொசிஷன்ல கொடுத்தாலும் நான் சூப்பரா ஆடுவேன். ஏன்னா என்னோட பேரு ராகுல், ஐ எம் கமிங் ஃப்ரம் கர்நாடகா. அதனால டீம் எப்ப என்ன இடத்துல வேணும்னாலும் நான் ஃபிட் ஆவேன் அப்படின்னு ராகுல் டிராவிட நினைவுபடுத்துற மாதிரி ஒரு ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. ஹர்திக் பாண்டியாவே சொல்றாரு, அவருக்கு இருக்கிற பேட்டிங் ஸ்கில்ஸ், ஷார்ட் செலக்ஷன்ஸ்லாம் யாருமே மேட்சே பண்ண முடியாது. ஆனா இப்படி ஆடின பிளேயரா அப்படி ஒரு டபுள் மைண்ட் செட்ல அவுட் ஆனாரு டெஸ்ட்ல எனக்கு தெரியல. பட் சிங்கிள் மைண்ட் செட், ஐ வாண்டட் டு வின் திஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி அவர் விளையாடினதும் அதுக்கான ஷார்ட் செலக்ஷன் பண்ணதும் ஆசமா இருந்துச்சு. சோ திஸ் ஃபார்ம்ல ஒர்க். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 5th பொசிஷன்ல கொண்டு வரது ஏன் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணாரு. 2 மேட்ச்லயுமே நாட் அவுட் பேட்ஸ்மேனா வெளியே வந்திருக்காரு. அன்பீட்டனா ஜெயிச்சு கொடுத்திருக்காருங்கிறது சாதாரண விஷயம். ஓகே. இந்தியால கடைசியா ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒயிட் பால்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற இது வாங்கியிருக்காரு. 4வது ஓவரால் அவர் ஐசிசி டிராஃபி, 2வது கேப்டனா வாங்கியிருக்காருல. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய ட்ரோல், அவரை கேப்டன் வந்து தூக்கணும், ஆஸ்திரேலியா தோல்விக்கு அப்புறம் வேணாம், அவர் கேப்டனா வேணாம்னு சொன்னப்ப நான் இருக்கேன், கேப்டனா ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு இப்ப ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. மேபி ரிட்டையர்ட் ஆகலாம், இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் அடுத்த பிளான் இருக்கு அப்படின்னு அஸ்வின் ஒரு இதுல சொல்லியிருக்காரு. 2027 பிளான் இருக்கு அப்படின்னு கோலியும் அவரும் பேசிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? ஐ டோன்ட் திங்க் சோ 2027 வரைக்கும் இது பண்ணா 39 வயசு ஆயிடும். ஓகேங்களா? அது இந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா he was tired in between. of course அது பிட்ச் கண்டிஷன், அது வேற விஷயம். பயங்கரமான ஹீட் அங்க. நடுவுல கிட்டத்தட்ட he was literally struggling to breathe. அந்த அளவுக்கு பயங்கரமா தண்ணி தாக எடுத்துச்சு அவருக்கு. பட் அகைன் இது பிட்ச் கண்டிஷன். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி டில் 2027. பட் அஸ்வினே சொல்லியிருக்காருன்னா ஒரு தகவல் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். பட் ஆஸ் அன் அனலிஸ்ட் வாட் ஐ see is I see a very less chance for that. ஓகேங்களா? ஒருவேளை இந்த WTC நம்ம குவாலிஃபை ஆயிருந்தா கண்டிப்பா WTC வரைக்கும் விளையாடிப்பான்னு சொல்லுவோம். பட் நவ் ஐ see a very less chance.
மேபி ஐபிஎல் முடிய இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆரம்பிக்க போது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்தியன் டீம் கிடையாது. ஸோ அதனால அதுவும் ஒன் டே இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி எதுக்கு இப்போதைக்கு அதை பத்தி பேசணும்னு நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா நாளைக்கோ இல்லைன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ கூட சொல்லலாம். அதுக்கு தான் இவ்வளவு வெயிட் பண்ண பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணேன். பட் ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். வெதர் ஹி டிசைட்ஸ் டு ஸ்டெப் அவுட் ஆர் நாட் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் சோ ஃபார் ஹி ஹஸ் டன் எக்ஸலன்ட் கிரிக்கெட் அண்ட் அன்டவுட்லி கிரிட்டிசைசேஷன் இருந்ததுங்க. நானுமே கிரிட்டிசைசேஷன் பண்ணேன். திருப்பி நான் அதே தான் சொல்றேன். இவ்வளவு ஸ்பின்னர்ஸ அழகா ரொட்டேட் பண்ண தெரிஞ்ச ஒரு கேப்டன் 2023ல வந்து அப்கோர்ஸ் 2023ல போஸ்ட் எரர்னு வச்சுக்கோங்களேன், வேற வழி இல்ல. பாண்டியா வந்து டீம்ல இல்ல, இன்ஜுரி ஆயிடுச்சாரு. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க எவ்வளவு பேட்டிங் டெப்த் வச்சா எவ்வளவு நல்லதுன்னு. அதுக்காக தான் கையை உள்ள கொண்டு வந்தாங்க, ரைட். பட் WTCல அதாவது அவர் வந்து கேப்டனா இருந்த அந்த WTCல ஃபைனல் மேட்ச்ல டெஃபினட்டா வந்து அவர் அஸ்வினை வச்சிருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி சில இடங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணது ரைட் தான். பட் அதையும் மீறி லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவரோட கேப்டன்சி எக்ஸெப்ஷனலா இருந்துச்சு. when he was given the free hand அது 2020 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இப்போவா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், போலிங் ரொட்டேஷன், ஃபீல்ட் செட்டப், எக்ஸலன்ட் ஃபீல்ட் செட்டப். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஆஸ்திரேலியா எப்படி இந்தியா கிட்ட போலிங் போட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு போலிங் நான் இந்தியா கிட்ட பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவோட போலர்ஸ் எப்படி டீப்பா பார்த்து புகழ்ந்து. அந்த 11 ஓவர்ல 40 ஓவர் வரைக்கும் எவ்வளவு அழகா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாங்க. ஒரு பால் பிசிறு தட்டல. நீங்க அவுட் சைட் ஆஸ்டம் பார்க்கவே முடியல. நீ அவுட் சைட் ஆஸ்டம் போட்டா தானே எனக்கு ரன் எடுக்க ஸ்கோர் அப்படின்றான் பேட்ஸ்மேன். நான் போட மாட்டேன், நீ இஷ்டம் தான் ஏறி வந்து அடிக்க, நான் விக்கெட் எடுக்கிறேன். அப்படிதான் போட்டாங்க. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். அதுவும் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப டயர்ட் ஆகுனாங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ். they wanted to make single. உண்மையிலே வந்து டாரில் மிச்சல் ஃபிட்டா தான் இருக்காரு. he wants to make single. ஆனா 91 பால்ல 50 அடிக்கிறாரு. நான் அவரால முடியல. பிரேஸ்வெல் பால் வேஸ்ட் பண்ணது பாத்தீங்க, பிலிப்ஸ் பால் வேஸ்ட் பண்றது பாத்தீங்க. ஏன்னா உங்களுக்கு வர வழி இல்ல. அப்படி ஒரு போலிங் டிசிப்ளின் டீம்ல இருந்தாலும் அந்த ஃபீல்ட் செட்டப் அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கிறது. போலிங் ரொட்டேஷன் எவ்வளவு அழகா போலிங் குல்தீப் யாதவ் சொல்லியிருந்தாரு. 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஈஸி நீங்க சொல்றீங்க. 4 ஸ்பின்னர்ஸையும் மேனேஜ் பண்ணி மாத்தி அந்த காம்பினேஷன் போட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. சோ குல்தீப் யாதவ் சொல்றது வந்து 100% கரெக்ட். அண்ட் எந்த நேரத்துல யார் இன்ட்ரடியூஸ் பண்ண, இப்ப குல்தீப் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா இல்ல அக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா, அக்சர் கொஞ்சம் லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல கொண்டு வரலாமா, ஜடேஜாவை லேட் தி இன்னிங்ஸ்ல கொண்டு வரலாமான்னு ஒரு யோசிச்செல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன். ஒரே ஒரு தாரக மந்திரம் மட்டும் வச்சிருந்தாரு. எப்பெல்லாம் 2 மேல போதோ ஒரு உள்ள கொண்டு வா அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாரு. சோ இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச். டீமோட மொத்த டெப்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு, தேவை இப்ப ஹார்திக் பாண்டியா ஓவர் சரியா வரலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரையும் அழகா பயன்படுத்தினாலாம். ரோஹித் சர்மாவோட எக்ஸலன்ட் கேப்டன்சி. நீங்க மறந்துடக்கூடாது. நிதாஸ் ட்ராஃபி அப்படின்னு ஒரு, அதுக்கு மேல எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டாரு இப்போ. பட் நிதாஸ் ட்ராஃபி அப்படின்ற ஒரு இடத்துல முதல்ல வந்து விஜய் சங்கர் முன்னாடி அனுப்பிச்சு தினேஷ் கார்த்திக் பின்னாடி அனுப்பணும். ஏன்னா தினேஷ் கார்த்திக் T20க்கான சூப்பரான ஒரு எபிலிட்டி இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அவர் 2007 வேர்ல்ட் கப்ல இருந்து என் கூட விளையாடின்னு வராரு. அதனால அவரை லேட் டவுன் தி ஆர்டர் இறக்கணும்னு கரெக்டா டிசைட் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமே ரோஹித் சர்மா தான். அன்னிக்கா காமிக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு கேப்டன்சி எபிலிட்டி நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தாலும் எஸ் கம் பேக் டு ஹிஸ் வண்டர்ஃபுல் கேப்டன்சி. நியூசிலாந்தை பத்தி பேசி ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் ரேட்டட் டீம்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து ஐசிசில நாக் அவுட்லயும் சரி, ஃபைனல்லையும் சரி, எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. அதே போல இந்த வருஷம் அவளோட மெயின் டீம் சவுத்தி, போல்டு மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இல்லாதப்பையும் சாட்னர் ஒரு புதிய கேப்டனா இருந்து ஃபைனல் வர அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வந்திருக்காரு. ஃபைனலையும் அவ்வளவு டஃப் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட டீமை பத்தி பேசு. டிசிப்ளின் ஒரு வார்த்தை தான் அதுக்கு அவங்க தாங்க டெஃபினிஷன். பக்கா டிசிப்ளின். என்ன கேட்சிங், ஒவ்வொரு விக்கெட்டும் அப்படி டைவ் பண்ணி பிலிப்ஸ் லிட்டரலா பறக்குறாரு. நாட் ஜஸ்ட் பிலிப்ஸ், எவ்ரி ஃபீல்டர் இஸ் ஃப்ளைங் ஆன் ஏர். அது உங்களால அவ்வளவு கிளியரா பார்க்க முடியுது. அப்படி ஒரு டெடிகேஷன். ஜெமிசன்லாம் இருக்கிற ஹைட்டுக்கு அவர் எப்படி குனிஞ்சு பால தடுக்கிறாருன்னே தெரியல. அப்படி இஸ் டூயிங் அண்ட் வாட் அன் எஃபர்ட் ஆன் ஃபீல்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப போலிங் டிசிப்ளினுமே பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டீம் வந்து ஃபயரிங்கா விளையாடிட்டு இருக்கு, 62 ஃபார் நோ லாஸ் இன் 10 ஓவர்ஸ். அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்கானா எவ்வளவு கான்பிடன்ஸ் உங்களுக்கு போயிடும். ஆனா அந்த கான்பிடன்ஸை விடவே விடாம கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸ் பண்ண வேலை எக்ஸெப்ஷன். என்ன ஒரு 2-3 டிராப் கேட்ச் இந்த மேட்ச்ல, அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். பட் இப்படி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல ஒரு டீம் 62 ஃபார் நோ லாஸ் இருக்கும்போது ஐயோ எப்படியா புரியுமேன்ற பதட்டத்துல இட் வில் ஹேப்பன். ஸோ அதை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் அதை தவிர்த்து அவங்க எடுத்த எல்லா விக்கெட்லயுமே அவங்களோட கேட்சிங் எக்ஸெப்ஷனலா இருந்துச்சு. So they did a great job and what a fight back. நான் உண்மையிலே 251லாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கவே இல்லை. அப்படியே எக்ஸாக்டா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வந்து 43 ஓவர்ல முடிச்ச மாதிரி இதே 43 ஓவர்ல முடிப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் நான் வந்து நடுவுல கொஞ்சம் என்ன சொல்றது, கோஹ்லியோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் ஒர்க்கா வெளியே போயிட்டு வந்து பாக்குறேன், இன்னும் 2 விக்கெட் விழுந்தது. பட் அப்படியே நிக்குது ஸ்கோர் போர்டு. திடீர்னு பார்த்தா பால்ஸோட ரன்ஸ் அதிகமாயிடுச்சு. எங்க இருந்தா இப்படி ஒரு டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு.
அஃப்கோர்ஸ் நான் போகும்போது ஐ வாஸ் லிஸ்னிங் டு கமெண்ட்ரி, அது ஒரு விஷயம். ஸோ எந்தெந்த பால்ஸ் எப்படி எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலா விராட் கோலியோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக போயிட்டு வந்தேன். அப்ப நடுவில் கொஞ்சம் ஸ்கோர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சில பால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண கமெண்ட்ரியில அப்படின்னா கூட டக்குன்னு வந்து பார்க்கும்போது பால்ஸோட ரெக்கார்ட் ரன்ஸ் அதிகமாயிடுச்சு. எங்கடா இந்த டிஃபரன்ஸ் ஆச்சு, அப்படி எப்படிடா டீசிலேட் பண்ணாங்கன்னு பார்த்தா அப்படி சச் அ டிசிப்ளின்டு போலிங். ஸோ சூப்பர்பா இருந்துச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளான்ஸ். தே ஆல்வேஸ் கம் வித் பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட். தே டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் சிங்கிள் நேம். அதுதான் அந்த டீமோட பியூட்டியே. ஒரு கான்வே விளையாட முடியல அப்படின்னாலும் அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. திடீர்னு ஒரு வில்லியம்சனே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து லாத்தமும் பிரேசலும் கடைசி நேரத்துல வந்து சமாளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டட் டீமா அவங்க இருக்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அஃப்கோர்ஸ் எப்ப பாரு நம்ம கூட பிரச்சனை பண்றதே அவங்களுக்கு வேலையா போச்சு. இந்த முறை we have ended up in winning side. கோலி அழகா சொன்னாரு, என்னுடைய ஃப்ரெண்டு வில்லியம்சன் தோக்கிறது பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கு. பட் 2 அக்கேஷன்ல அவர் வின்னரா இருந்து நான் தோத்தவனா இருந்திருக்கேன். அதனால பரவாயில்ல அப்படின்னு. இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா வின் பண்ணதுக்கு. அக்ராஸ் இந்தியா ஸ்ட்ரீட்ஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு. சென்னை உட்பட ஏகப்பட்ட இடத்துல வந்து அவ்வளவு பட்டாசுகள், அவ்வளவு சந்தோஷங்கள் பார்க்க முடிஞ்சது. என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, இந்த படையப்பா படத்துல வர டைலாக் மாதிரி மாப்பிள்ள வருதா, ஆனா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எதுங்கிற மாதிரி பாகிஸ்தான் தான் இதோட ஹோஸ்ட்னு போடுறாங்க. ஃபைனல் அவங்க கிட்ட நடக்கல, செமிஃபைனல்ல ஒண்ணு அவங்க கிட்ட நடக்கல, அதுக்கப்புறம் 3 மேட்ச் மெயின் மேட்சஸ் அவங்க எல்லாம் நடக்கல. அதுக்கப்புறம் அங்க நடந்த மேட்ச்மே 2 மழையில டிராப் அவுட் ஆயிடுச்சு. சரி, அது அன்பார்ச்சுனேட். இன்ஃபேக்ட் இந்த இந்த டிராஃபியை வின் பண்ண சாம்பியன்ஸே அவங்க கிட்ட ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஆனா அவங்க தான் ஹோஸ்டா. இது கேட்கறதுக்கே உங்களுக்கு காமெடியா இல்ல? சோ இதுல என்ன கிளியரா தெரியுதுன்னா, தன்னுடைய வளர்ச்சியை மறந்துட்டு அடுத்தவன் வளர்ச்சியில ஒருத்தன் தேவையில்லாம குறுக்கிடுறது தான் தன்னோட வேலை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மொக்க வாங்க வேண்டிய விஷயங்கள் தான் நடக்கும். சோ இது வந்து பாகிஸ்தான் பாவம் சிம்பத்தைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் மூக்குல ஒரு குத்து. இதை நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். லட்சுமி கோயிலுக்கு போன அப்பாவிகளையும் ஹோட்டலுக்கு போன அப்பாவிகளையும் சுட்டு தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ மனசுல பிரச்சனைன்னு அர்த்தம். சோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஜெய்ஷா வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாரு, இந்த மேட்ச் அங்க நடக்க கூடாதுன்னு. இந்தியன் டீம் 1000 கான்ட்ரவர்சி எங்களுக்குள்ள இருந்தாலும் நேஷன் வரும்போது நாங்க ஒன்னா நிப்போம் அழகா ப்ரூவ் பண்ணி இந்த கப்பையும் ஜெயிச்சு அழகா ஒரு பெருமையை சேர்த்தாங்க இந்தியாவுக்கு. இட் வாஸ் வெரி ப்ரவுட் டு வாட்ச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.